வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஆகாரங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டாபிக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஏற்கனவே 6லேருந்து 7 மாதம், 7லேருந்து 8 மாதம், 8லேருந்து 9 மாதம், 9லேருந்து 10 மாதம், ஒரு வயசுக்கு மேலே என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவுசெய்து எஸ்எஸ் சைல்ட் கேர் சேனலில் பாப்புலர் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரிசையாக வரும். அதுக்கான லிங்க்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது வீடியோஸில் இருக்கிறப்போ இந்த வீடியோக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் இன்றைக்கி இப்போ நான் பேச போகிற விஷயங்களில் ஃபஸ்ட்டு கேள்வி, என் குழந்தை உணவுக்கு தயாரா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் முதல் பாயிண்ட். ஸோ இந்த கேள்விக்கான விடை எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எல்லா குழந்தைங்களும் 180 நாட்களுக்கு அப்புறம் தான் நம்ம ஆகாரம் ஆரம்பிக்க வேணும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் உகந்தது. 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சாலிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒன்று உங்கள் டாக்டரோட பரிந்துரைக்கப்பட்ட சமயத்தில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர தானாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதில் பல நேரம் தவறுகள் போகிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோன்னு தெரியாமல் செய்கிற தவறுகள் தான். அதுலேயும் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பாட்டிகளும் சரி, மாமியாரும் சரி, நாங்கள்லாம் இதை செய்யலையா, எங்களுக்கு எப்படி செய்ய தெரியும்னு சொல்லி மல்லு கட்டி வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போட்டு ஃபுட்டை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தை 4 மாதத்துலேயே சாப்பாடை பார்த்தா வாயை திறந்து வர்றான் கிட்டன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு மிக தவறான அணுகுமுறை மற்றும் பார்வையும் கூட. ஏன்னா குழந்தைங்களுக்கு 4 மாதத்துல சாப்பாடு சாப்பிட்றதுன்னு என்னன்னே தெரியவே தெரியாது. அப்போதான் அவங்க கண் பார்வை நல்லா கூர்மையாக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஒரு கியூவாவோ ஒரு க்ளூவாவோ நம்ம எடுத்துக்கூடாதுன்றது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குழந்தையோட வளர்ச்சி, தலை சுற்றலும் மற்றும் எடை, இந்த 3 விஷயங்களை சேர்த்து தான் நம்ம முக்கியமாக எப்போ உணவு ஸ்டார்ட் பண்ணலான்றது நம்ம ரெடியாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட போட்டியும் நிறைய பிரச்சனையும் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் என்னுடைய கிளினிக் ப்ராக்டிஸில் பார்க்குறேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு அவங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்தது, மாமனார் மாமியார் சொல்லி கொடுத்தது, அதெல்லாம் தான் சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது மறந்துட்டு அதுக்காக சண்டை போடுறது தான் பெரிய பிரச்சனையே. இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம எல்லோரும் ஓரங்கட்டி வச்சுட்டு இன்றைக்கி விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தையோட வெயிட்டை நான் சொன்ன மாதிரி செக் பண்ணிவிட்டு ஹைட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். நிறைய குழந்தைங்க இன்றைக்கி என்னுடைய ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பார்த்த ஒரு குழந்தை 4 மாதம் தான் ஆச்சு. ஆனால் குழந்தை எடை பார்த்தீங்கன்னா 9.5 கிலோ இருக்காங்க. ஸோ 9.5 கிலோஸ்ன்றது சாதாரணமாக நம்ம ஊரில் 1.5லேருந்து 1.25 வயசில் வரக்கூடிய குழந்தை. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உணவு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேரட்டு, நெக்ஸ்ட்டு பீட்ரூட்டு, 3வது மாம்பழம், 4வது சக்கரவள்ளி கிழங்குன்னு குழந்தைக்கு ஸ்வீட்டான ஃபுட்ஸாகவே கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ குழந்தைக்கு டேஸ்ட் அப்படின்றது என்னன்னு தெரியாமல் இனிப்பு தான் தனக்கு ஒரே டேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த உணவு மட்டும் சாப்பிட்டு பயங்கர எடை கூட எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லி நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்கிறப்ப கூட அவங்களுக்கு அது உரைக்கலை அப்படின்றது தான் மிக ஒரு பரிதாபமான விஷயம். இந்த பாதிப்பு குழந்தைக்கு தானே தவிர உங்களுக்கு கிடையாது. உணவு முறைகளில் உணவை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. நிறைய வீட்டில் இன்னமும் நடக்கக்கூடிய பெரிய தவறுகளில் குழந்தைய படுக்க வச்சு குழந்தைக்கு வாயில் அப்படி உணவை திணிக்கிறது ஒரு மிக கெட்ட பழக்கம். இந்த பழக்கங்கள் நம்ம ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் முதல் இடம் வகிக்குது. எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற சமயத்தில் உட்காந்து கையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் குழந்தைக்கும் தயவுசெய்து குழந்தைய உட்கார வச்சு கிண்ணத்தில் சாப்பாடு எடுத்துட்டு அழகான ஒரு சிலிக்கான் டிப் ஸ்பூனில் குழந்தைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபுட் அவர்ஷன்னு சொல்லக்கூடிய உணவு மேலே வெறுப்பு வராமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் இன்னமும் வெள்ளி கிண்ணத்தில் தான் சாப்பாடு கொடுப்பேன், ஸ்பூனில் கொடுக்க மாட்டேன், கையில் தான் கொடுப்பேன்னு சொல்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கையில் ஃபுட்டு கொடுக்குறப்போ குழந்தைக்கு போய் உள்நாக்கில் சாப்பாடு பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்க ஒமட்ட ஆரம்பிப்பாங்க, சாப்பாடு மேலே வெறுப்பு வந்துடும். தயவுசெய்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம், குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற சமயத்தில் தாய்ப்பால் அல்லது பவுடர் பால் கொடுக்கலாமான்னு கேட்குறேன். கட்டாயம் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம ஆரம்பத்தில் முதல் வாரம் வாரத்துக்கு ஒரு தடவை, 2வது வாரம் 2 வேளை, 3வது வாரம் 3 வேளை, 4வது வாரம் 4 வேளைன்னு படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிற சமயத்தில் குழந்தைக்கு பாலும் சேர்த்து கொடுக்கணுன்றது தயவுசெய்து மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்ட பிறகு கூட பால் குடிக்க ஆசைப்படுவாங்க. அது தாய்ப்பால் இருந்தாலும் சரி, பவுடர் பால் இருந்தாலும் சரி. பவுடர் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு மேலே ஸ்டேஜ் 2 அப்படின்ற ஃபார்முலா மில்கை கொடுக்கணும். எதுக்கு
ரெண்டாவது ஸ்டேஜ் ஃபார்முலா கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேலரிஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சத்து, சர்க்கரை, மாவு சத்து, புரத சத்து எல்லாமே குழந்தைக்கு அதிகப்படியான தேவைகள் இருக்கிறதுனால அது வந்து சேர்த்து கொடுக்கறதுனால குழந்தையோட வளர்ச்சியை அது முக்கியமாக ஊக்குவிக்குமே தவிர குறைக்காது. உணவு பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உணவு எதெல்லாம் கொடுக்கணும் எதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றது சொல்ல போகிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வேறு வீடியோஸில் போட்டிருக்கேன். தயவுசெய்து நேரமும் பொறுமையும் இருக்கவங்க அதை பார்த்து கற்றுக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் அசைவ உணவுகளை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய டிபேட்டாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை நீங்கள் 7 மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 9ஆம் மாதத்தில் முட்டை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு குழந்தைங்க வந்து பல்லு இருந்தால் தான் மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மிக தவறான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க அவங்க ஜவ்வில் உணவை கடித்து வாயில் உணவு செலுத்தி உள்ளார புஷ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதை தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே தவிர அவங்களுக்கு ருசி, பதம் மற்றும் சத்துணவு எல்லாமே இதோட சேர்ந்து வந்துடும்ன்றதை தயவுசெய்து மறக்காதீங்க. ஸோ அசைவ உணவுகளை 7 மாதத்தில் ஆரம்பிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உணவு கொடுக்குற சமயத்தில் எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து 3 விதமான டைமை மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று ஈட்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம், பிளேயிங் டைம். அதாவது ஈட்டிங் டைம்ன்றது உணவு உட்கொள்ள வேண்டிய சமயம், ஸ்லீப்பிங் டைம்னு தூங்குற சமயம், 3வது வந்து விளையாட்டு நேரம், அதுதான் பிளேயிங் டைம்னு சொல்கிறோம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இந்த ஈட்டிங் டைம், ஸ்லீப்பிங் டைம், பிளேயிங் டைம் அப்படின்னு 3த்தையும் பாகுபடுத்தி வித்தியாசப்படுத்தி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காம ஒன்றை ஓவர்லேப் பண்ணுறதுனால குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உணவுகளை எந்த நேரத்தில் சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாதுன்றது புரிஞ்சிக்கிறது கிடையாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே கேட்பாங்க, சார் குழந்தைக்கு நைட் நேரத்தில் சாப்பாடு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா 9-10 மணி வரைக்கும் கூட ஃபுட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க நேரமாக சாப்பிட்டாங்க, வயிறு நிறைவாக சாப்பிட்டாங்கன்னா நைட் நிம்மதியாக உறங்கவும் செய்வாங்க. தூக்கத்திலேருந்து கலைஞ்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதும் சரி, தன்னைத்தானே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதும் சரி மிக மிக குறைவாக ஆகும். கடைசியாக உணவு பழக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் பண்ணுற ஒரு பெரிய தவறு உணவோட பதத்தை மாற்றுறது கிடையாது. ஆரம்ப காலத்தில் மாவு மாதிரி அரைச்சி உணவு கொடுத்துட்டு குழந்தைக்கு அதேமாரி தொடர்ந்து மாதக்கணக்காக வந்து மையாவே கொடுக்கறதுனால குழந்தை வந்து மென்று சாப்பிட போகிறது கிடையாது. குழந்தைய வந்து ஆக்சுவலாக பழக்கப்படுத்தாமல் அப்படியே கொடுத்துருந்தீங்கன்னா குழந்தை முழுங்க தான் கற்றுக்குவாங்களே தவிர சாப்பிட கற்றுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் உணவு எதெல்லாம் கொடுக்கலான்றதை பற்றி பேசாமல், எந்த மாதிரி உணவுகள் கொடுக்கலான்றதை பேசாமல், குழந்தைங்களுக்கு உணவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமனாக நடக்கக்கூடிய தவறுகள் என்னன்றதை பேசியிருக்கோம். இது சம்பந்தமாக குழந்தைங்களுக்கு வரக்கூடிய உணவு ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜியை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். தயவுசெய்து அதையும் பாருங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் நல்ல விஷயங்கள் நம்ம சேனல்லேருந்து வருதுன்றதை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றிகள் பல, வாழ்த்துக்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டாக்டர் தானேசேகர்.